யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தை கடந்த நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய போதனை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் தியானித்தோம். இன்னைக்கு நிறைவு செய்ய போகிறோம். இதில் ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேள்வி என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய இந்த 3 அதிகாரம் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரம் தான் அஸ்திபாரம், கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தின் பிரகாரம் தான் இயேசு ஊழியம் செய்தார். பேதுரு, பவுல் எல்லாம் இதில் தான் ஊழியம் செஞ்சாங்க. இன்றைக்கி நீங்கள் எதில் ஊழியம் செய்கிறீங்க, கிறிஸ்தவர்களை எதில் வழி நடத்துகிறன்றது தான் அஸ்திபாரம். இதை நீங்கள் ரொம்ப படிக்கணும். இந்த 3 அதிகாரம் விசேஷமாக என்ன கேள்வினா, இந்த 3 அதிகாரத்திலையும் எத்தனை நிகழ்வுகள், சம்பவங்கள் இயேசு சொல்கிறாரு அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை சம்பவங்களை சொல்கிறாரு? முதல் அதிகாரத்தில் எத்தனை சம்பவம் இருக்குது? ஆண்டவர் தனித்தனியாக சொல்வார். இயேசு கிறிஸ்துனுடைய போதனை தனித்தனியாக சொல்வார். அதை நீங்கள் எண்ணுங்க. ஒவ்வொரு வசனம் இல்லை, சம்பவம். அந்த சம்பவத்தை எத்தனைன்னு எனக்கு சொல்லணும். 5ஆம் அதிகாரத்தில் எத்தனை சம்பவத்தை சொல்கிறாரு, 6ஆம் அதிகாரத்தில் எத்தனை சம்பவத்தை சொல்கிறாரு, 7ஆம் அதிகாரத்தில் எத்தனை சம்பவம் இருக்குது அப்படின்றத நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற ஊழியர்கள், விசுவாச மக்கள், தேவனுடைய மக்கள் எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்குது. ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முதன்மையாக நீங்கள் வாசிங்க. எத்தனை சம்பவங்கள் என்பதை நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை பிரகாரம் தான் நீங்கள் ஊழியம் செய்யணும். இந்த போதனை பிரகாரமாக தான் நீங்கள் நடக்கணும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.